இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். ராமநாதபுரம் பகுதியில் நடந்த நொறுக்கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது. 50 லட்சம் மதிப்பிலான தங்கம் ரொக்கம் போலீசாருக்கு பாராட்டி பரிசு வழங்கிய ராமநாதபுரம் எஸ்பி. ராமநாதபுரம் வல்லபாய் நகர், முத்தமிழ் நகர், அன்பு நகர், நம்மாழ்வார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூட்டி இருந்த வீடுகளின் பூட்டை உடைத்து ஒரே நாளில் தொடர் கொள்ளை நடைபெற்றது. ஒரே நாளில் 4-5 வீடுகளில் கொள்ளை நடந்ததால் ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த தேர்தல் வேட்டையை தொடர்ந்து தேனியை சேர்ந்த அர்ஜுனன், மதுரை சேர்ந்த வேட்டைக்காரன் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 38 சவரன் தங்கம், 1 லட்சம் நோக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு ரூபாய் 50 லட்சம் ஆகும். இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ச்சியாக வலசை பேருந்து நிறுத்தம் அருகே பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டியிடமிருந்து தங்க சங்கிலி அறுத்து சென்ற முனீஸ்வரன், கார்த்திக் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 2.1 இன் கீழ் 2 பவுன் தங்க சங்கிலியை பறிமுதல் செய்துள்ளனர். அவர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் பஜாரில் மூதாட்டி ஒருவரை ஏமாற்றி 4 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மதுரை சேர்ந்த சித்திரைவேல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபோல வழிப்பறி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடித்த போலீசாருக்கு சான்றிதழ்களையும் வரிசையும் மாவட்ட எஸ்பி வழங்கினார். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் தெரிவித்தார். வணக்கம். 40 சவரன் நியர்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், அரௌண்ட் ஒரு 40 to 50 lakhs நம்ம இப்போ மார்க்கெட் வேல்யூ. அது இல்லாம நமக்கு நேற்று பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு கேஸ். ஸோ அது எப்படின்னா, ஒரு ஓல்டு லேடிக்கு இந்த மாதிரி நீங்க வாங்க, உங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பணம் வாங்கி கொடுத்துருவோம் கூட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்க நீங்க செயின் ரிமூவ் பண்ணா அவங்க அப்போ உங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட செயின் இருந்தா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி செயின் வாங்கிட்டு அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அது நேற்று மதியம் நடந்தது. நைட்டுக்குள்ள நம்ம கேமரா பார்த்து டிடெக்ட் பண்ணோம். அதே மாதிரி 2 நாள் முன்னாடி நம்ம கேணிக்கரையில ஒரு ஸ்நாச்சிங், அன்னைக்கு முகூர்த்த நாள். ஸோ இன்னைக்கு 2 பேர் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்க. அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து, ஸோ நம்ம டீம் எல்லாம் நல்ல டீம் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு கிரிமினலோட பாடி லாங்குவேஜ், ஸோ அவங்களோட எப்படி அவன் மூவ்மெண்ட்ஸு, அதே மாதிரி அவங்களோட அட்டையரு, அவங்களோட பாடி ஷேப்பு இதெல்லாம் பார்த்து அவங்க இவங்க தான் இருக்கலாம் டிடெக்ட் பண்ணி அவங்க நம்ம அக்யூஸ் எடுத்துட்டு பிடிக்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் முனீஸ்வரன் அண்ட் அஜித் நம்ம ரிமாண்ட் பண்ணிட்டோம். நம்ம பிடிக்கும் போது அவங்ககிட்ட சில கஞ்சாவும் இருந்தது. ஸோ அதுமே நம்ம சீஸ் பண்ணிட்டு அவன் ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பெரிய கேசஸ் கேணிக்கரை, அதே மாதிரி ராம்நாத் டவுன் சப் டிவிஷன்ல நல்லா 40 சவரன் நியர்லி கொடுத்துருக்காங்க. அது இந்த தெரியும், அரௌண்ட் எல்லாமே டைரக்டா ஃபுட்டேஜ் அவங்க தெரியல. நம்ம இப்போ அது இல்லாத நிறைய கேமரா இல்லாம தொடர்ந்து நேத்து பஜார் போலீஸ் 3 கேஸ். ஸோ அது எப்படின்னா, ஒரு ஓல்ட் லேடினால இந்த மாதிரி நம்ம பணம் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இந்த கவர்மெண்ட் பணம் வாங்கி கொடுத்துருவோம். இன்ஸ்பெக்டர் ராம்நாத் டிஎஸ்பி சுகுமாரன், அதே மாதிரி நம்ம திருமுருகன் எஸ்ஐ, அவர் நல்ல ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் எல்லாம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பஜார் கேஸ் கார்த்திக் எஸ்ஐ அண்ட் டீம். அண்ட் இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் டீம் கருப்பசாமி ஹெட் கான்ஸ்டபிள் அவர் தலைமையில ஒரு டீம் இந்த கேஸ் எல்லாத்துக்கும் அக்சஸ் பண்ணிருக்காங்க. ஈடுபட்டவர்னா குற்றவாளிகளுக்கு ஆல்ரெடி இப்போ கொஸ்டின் கேட்ட மாதிரி இந்த கேசஸ்ல எதுலுமே இப்போ எப்படின்னா, நிறைய கிரிமினல்ஸ் புத்திசாலி ஆயிட்டாங்க. ஸோ மாஸ்க் போட்டு ஸ்நாச்சிங் பண்றாங்க. அதே மாதிரி கேமரா இல்லாத வீடு மட்டும் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி அது மட்டும் தான் பண்றாங்க. ஸோ இது இப்போ அக்யூஸ் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான். ஸோ நம்ம எல்லா ரீசெண்ட் அக்யூஸ் யார் ஹவுஸ் பிரேக்கிங் எல்லாம் நம்ம நல்லா ப்ரொஃபைல் பண்ணிருக்கோம். அது தொடர்ந்து செக்கிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிடெக்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம கலெக்டர் சார்
இன்ஃபார்ம் பண்ணி நம்ம குண்டாஸு இந்த மாதிரி ரொம்ப கிரைம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு குண்டாஸு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று ஐ வாண்ட் டு டெல் மீடியா சார்பாக எல்லா மக்களுக்கு, ராம்நாட்டில் லாஸ்ட் இயர் வந்து 4000 கேமரா போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் ஒரு வாரம்ல 200 கேமரா போட்டிருக்கோம். ஸோ இந்த கேமராஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நம்ம கேமரா இருந்து தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி ரிகவர் பண்ணுவோம். அதனால தயவு செய்து எல்லாமே, இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. இப்போ ஒரு 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இவ்வளோ கோல்டு ஆர்னமெண்ட் லாஸ்க்கு நம்ம கண்டிப்பா நமக்கு போலீஸ் ரிட்ரீவ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செய்து கொஞ்சம் காவல்துறை வந்து நம்ம ஆல்ரெடி பாதுகாப்பான முகவை அந்த இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு. எல்லா வில்லேஜஸ் போறோம். எல்லா வில்லேஜஸும் கோஆப்ரேட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஆற்றாங்கரை வில்லேஜ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 32 கேமரா போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய வில்லேஜஸ்ல இந்த மாதிரி போடுறாங்க. சின்ன சின்ன குக்கிராமம்லுமே நமக்கு கேமராஸ் போடுறாங்க. அதுதான் நம்ம கேமராஸோட வேலை, ப்ரிவென்டிவ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.